ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ தான். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அண்ட் நியூ சென்டென்ஸ் எழுதுறீங்கன்றது எனக்கு தெரியாது. அது உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் உங்களோட ஆர்வத்தில் தான் அந்த சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் ஆகுது. பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்வமே வரலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவில் நான் செல்ஃப் எவாலுவேஷன் தான் செய்ய போகிறேன். தட் மீன்ஸ் ஐ வில் கிவ் யூ a set of questions, you have to find the answer. Okay, நான் உங்களுக்கு exercises homework கொடுத்துருவேன். அதுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க அடுத்த வீடியோலயோ இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லயும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஆல் ரைட். எக்ஸசைஸ் 1 உங்க ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் இருக்குதா? அதுல எக்ஸசைஸ் 1ல சப்ஜெக்டை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் செய்யறது, இல்ல சப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. இப்போ அதுல தேர்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, an elephant crossed the road, ஒரு யானை ரோட கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்ற. இப்போ இதுல an elephantன்றது தான் சப்ஜெக்ட், ரோடுன்றது ஆப்ஜெக்ட், கிராஸ்டுன்றது ஒரு verb, the அப்படின்றது ஒரு ஆர்டிக்கல். இது எல்லாத்தையும் நான் எப்படி தனித்தனியா பிரிக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் பிரிக்க வரும், பிரிக்க தெரியும். ஸோ சப்ஜெக்ட்ன்றது எந்த ஒரு விஷயம் ஒரு வேலையை செய்யுதோ, ஒரு உயிருள்ள நபர், அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரியா? ஆக்ஷனை செய்யற ஒரு நபரை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இல்ல ஒரு விலங்கினம் எதுவா இருந்தாலும் தட் இஸ் a சப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது how to identify the verb. ஒரு ஆக்ஷன் வேர்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஆக்ஷன் வேர்டை எப்படி ஒரு சென்டென்ஸ்ல ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், they have arrived அப்படின்னு நான் சொல்றேன். they have arrived, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இங்க தேன்றது என்னது? சப்ஜெக்ட். ரைட்டா? அரைவ்டுன்றது have arrived. have அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப்ல வரும், அரைவ்டுன்றது மெயின் வேர்ப்ல வரும். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்ப haveன்றது தான் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் வீடியோ பார்க்கலன்னா கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் டே 5ல அது இருக்கும். இப்போ ஏன் டேக்கு அப்புறம் have வருது, ஏன் has வரல? பிகாஸ் she, it, he, she, it இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் மட்டும்தான் has வரும். HAS, has வரும். I, you, we, they இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறமா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா have வரும். சரியா? அதனாலதான் நம்ம அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றப்போ they have arrived அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப அடுத்தது we will study tomorrow, நாளைக்கு நம்ம கண்டிப்பா படிப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். we அப்படின்றது சப்ஜெக்ட், will studyன்றதுல willன்றது ஹெல்பிங் வேர்ப், அதாவது மோடல் ஹெல்பிங் வேர்ப், ஸ்டடின்றது மெயின் வேர்ப். சரியா? ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் என்ன, மெயின் வேர்ப் என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் வெறும் வேர்ப் மட்டும் என்ன, சப்ஜெக்ட் மட்டும் என்ன, ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன நீங்க பார்க்காம ஒரு சென்டென்ஸ்க்குமே இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் வேர்ப், இதுதான் ஆர்டிக்கல், இதுதான் ஹெல்பிங் வேர்ப், மோடல் வேர்ப், ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு பார்க்கும் போது தான் நான் பின்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண உங்களுக்கு வரும். சரியா? இப்ப அடுத்தது எக்ஸசைஸ் 3வதுல 5 சென்டென்சஸ் இருக்கா? அதுல லாஸ்ட் சென்டென்ஸ் we visited the museum அப்படின்னு இருக்கு. we visited the museum அப்படின்னா என்ன? நாங்க மியூசியம்க்கு ஒரு விசிட்டர் கொடுத்தோம். மியூசியம் நாங்க இப்பதான் போயிட்டு வந்தோம். we visited the museum, மியூசியம்க்கு நாங்க சென்றிருந்தோம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க ஏன் the வருது, ஏன் ஓ இல்ல ஆனோ வரல? ஆன் கண்டிப்பா வராது, ஏன்னா வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் ஆன் வரும். ஸோ ஆன் வர வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன் வரல? இங்க தாராளமா வரலாமே, ஏன்னா இது ஒரு கான்சனன்ட் சவுண்டு தானே. மியூசியம் வரலாமே, ஏன் வரல? ஏன்னா we visited the museum நான் சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு மியூசியம் பத்தி தான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச, நான் நன்கு பரிச்சயமான ஒரு மியூசியம் பத்தி சொல்லும் போது த வருது. சரியா? அப்போ இங்க ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? த மியூசியம் தான். we அப்படின்றது நாங்கள், அப்போனா அது சப்ஜெக்ட். விசிட்டட்ன்றது verb, அது ஒரு ஆக்ஷன் வேர்டு. சரியா? அப்ப த மியூசியம்ன்றதுல த ஆர்டிகல் வந்துடும், மியூசியம்ன்றது ஆப்ஜெக்ட் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்கிறப்போ த மியூசியம்ன்றத ஃபுல்லாவே நான் ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் அதுக்கு, she drinks milkன்னு இருக்குல்ல, செகண்ட் சென்டென்ஸ் she drinks milk அப்படின்னா என்ன? அவள் பால் குடித்தாள் அப்படின்னு நான் சொல்றேன். she drinks milk. இப்போ மில்க்ன்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். நம்ம நேத்தியும் அதுக்கு முந்தின நாள் வீடியோல இதை பத்தி கம்ப்ளீட்டா
பார்த்திருந்தோம். அன்கவுண்டபிள் நவுன்ன்றது என்னன்னா கைவிட்டு எண்ண முடியாதது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரு, ரைஸு, ஏரு, வாட்டரு, இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். கைவிட்டு எண்ண முடியாது. ஸோ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வேர்பு, மில்க் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஐ பாட் அ புக் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல அ புக்ன்றது தான் ஆப்ஜெக்ட். இப்போ நான் எதுக்கு அ புக்குன்னு சொல்றேன், த புக்குன்னு சொல்லல? யோசிங்க. ஐ பாட் அ புக். அப்ப ஐன்றது சப்ஜெக்ட். நான் ஒரு புக் வாங்கினேன். பாட்ன்றது வேர்பு. வாங்கினேன் அப்படின்றதுக்கு தான் பாட் அப்படின்ற வேர்டு வருது. சரியா? அ புக்குன்னு இருக்கு. அப்ப புக்குன்றது ஆப்ஜெக்ட். சரியா? அப்ப அன்றது ஆர்டிக்கல். நான் ஒரு புக் வாங்கினேன் அப்படின்ற ஏதோ ஒரு புக். சரியா? அப்பனா அதுக்கு அ வரும். அண்ட் ஆல்சோ புக்ன்றது என்னது? கான்சனன்ட் சவுண்ட். அதுக்காகவும் அங்க அ வரும். இங்க ஏன் த வரல? நான் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா ஒரு விஷயத்த சொன்னாதான் அங்க த வரும். ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்னா அங்க அ வரும். சரியா? அடுத்தது எக்ஸசைஸ் 4. ஐ saw dash elephant. ஐ saw dash elephant. ஐ saw an elephant. ஏன்னா எலிஃபேண்ட்ன்றது ஒரு வவ்வல் சவுண்ட் உடைய ஒரு வார்த்தை. சோ அத நான் சொல்லும் போது an தான் வரும். சரியா? he is dash honest man. 4th சென்டென்ஸா இருக்குல்ல. he is dash honest man. he is an honest man. இப்போ ஒரு டவுட் வரும். ஹானஸ்ட்னு இருக்குது ஹெச் வேர்டுல ஆரம்பிக்குது. சாரி, ஹெச் லெட்டர்ல ஆரம்பிக்குது. ஹெச்ன்றது ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஏஇஐஓ மட்டும்தான் வவ்வல் லெட்டர். ஓகேவா? ஸோ ஹெச்ன்றது ஒரு கான்சனன்ட் லெட்டரு. அப்புறம் எப்படி இங்க ஆன் வருது? தானே வரணும். டவுட் இருக்குதா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஹானஸ்ட்னு சொல்லும் போது ஹா வவ்வல் சவுண்ட் தானே வருது. அதனாலதான் இங்க ஆன் வருது. சரியா? நீங்க கான்சனன்ட் லெட்டர்ல ஆரம்பிச்சாலுமே வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்ப அங்க ஆன் வரும். அதுவே வவ்வல் லெட்டர்ல ஆரம்பிச்சாலுமே அங்க கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க அ வரும். சரியா? அடுத்தது அது தேர்ட் சென்டென்ஸ். டேஷ் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இங்க நான் ஏன் த யூஸ் பண்றேன்? பிகாஸ் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அண்ட் சன்ன்றது ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது தான் த வரும். சரியா? இப்போ அடுத்தது எக்ஸசைஸ் 5 பாருங்க. அதுல பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கு, மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்க்கலனா தயவு செஞ்சு போய் டே 5 ஓட வீடியோ பாருங்க. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஷீ இஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கா? ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட். ரீடிங் அப்படின்றது மெயின் வேர்பு. அவ என்ன வேலையை முக்கியமா செய்யறாளோ அதுதான் மெயின் வேர்பு. சரியா? அப்ப அவள் வாசித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இஸ்ன்றது தான் ஹெல்பிங் வேர்ப். ஹிஸ்ன்றது என்ன வேர்ப்? பி ஃபார்ம் வேர்ப்ஸ். டே 1ல நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ பத்தி பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஷீ இஸ் ரீடிங்ல ஹிஸ்ன்றது தான் ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? அடுத்தது தே ஆர் பிளேயிங் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதுல ஆர், அவர்கள் எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லும் போது ஆர் வருது. பன்மையில இப்போ நடக்கிறத நான் சொல்லும் போது ஆர் யூஸ் பண்றேன். அதுவே இப்போ நடக்கிறது ஒருத்தவங்க மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அங்க இஸ் வருது. சரியா? சிங்குலர் ப்ளூரல். சரியா? அடுத்தது ஐ ஹாவ் ஃபினிஷ்ட்னு நான் சொல்றேன். நான் முடிச்சிட்டேன். அது என்ன செயலா வேணாலும் இருக்கலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க ஏன் ஹாவ் வருது, ஏன் ஹேஸ் வரல? ஏன்னா as I said before, he, she, it இதுக்கு அப்புறம்லாம் ஹேஸ் வரும். சரியா? அதுவே ஐ, யூ, வி, தே இதுக்கு அப்புறம்லாம் ஹாவ் வரும். சரியா? அதனாலதான் இங்க ஐ ஹாவ் ஃபினிஷ்ட்னு சொல்றோம். இதுவே he has eaten, அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னு நான் சொல்றப்போ he has தான் நான் சொல்றேன். he has. ஏன் அங்க have வரல? வராது. ஐ, வி, யூ, தே இதுக்கு அப்புறம் மட்டும்தான் have வரும். has he, she, itக்கு முன்னாடி தான் வரும். சரியா? அதே மாதிரி we do our homework every day. நம்ம டெய்லி நம்ம ஹோம்ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்ப we do, weன்றது சப்ஜெக்ட், அவர் அப்படின்றது ப்ரொனவுன்ல வருமா? ஹோம்ஒர்க்ன்றது ஆப்ஜெக்டா இருக்கும். டூ அப்படின்றது வேர்பு, ஹெல்பிங் வேர்பு. சரியா? டூ ஃபார்ம் வேர்ப்ஸ்ல இருக்குல்ல, டூ, டஸ், டிட். சோ இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த பிரசன்ட்ல ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது டூ வருது. சரியா? அடுத்தது பாருங்க, மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஷீ கேன் ஸ்விம். அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும் நான் சொல்லும் போது கேன் வரும். இப்ப என்னால ஒரு விஷயம் என்னால செய்ய முடியும், ஐ கேன் ஸ்பீக்னா என்னால பேச முடியும் அப்படின்னு நான் சொல்ற போது கேன் வரும். சரியா? அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. ஷி கேன் ஸ்விம்னா கேன் அப்படின்றது மோடல் ஹெல்பிங் வேர்ப். அப்ப ஸ்விம்ன்றது என்னது? அது ஒரு வேர்பு. இப்ப கேன்ன்றது மோடல் ஹெல்பிங் வேர்பு, ஸ்விம்ன்றது ஹெல்பிங் வேர்பு, ஷி அப்படின்றது சப்ஜெக்ட்.
ஓகே, வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ். நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஷுட்ன்ற மோடல் ஹெல்பிங் வேர்பு எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு அட்வைஸா விஷயத்த சொல்லும் போது தான் ஷுட் வரும். சரியா? அடுத்தது யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட். நீ கண்டிப்பா ஹெல்மெட்டை வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ யூன்றது சப்ஜெக்ட், மஸ்ட்ன்றது கண்டிப்பா. அப்போ இது மோடல் ஹெல்பிங் வேர்பு. வியர் அப்படின்றது ஒரு வேர்பு, மெயின் வேர்பு. எலிமெண்ட்னா ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஏதோ ஒரு ஹெல்மெட்டை நீ கண்டிப்பா வியர் பண்ணிக்கணும். அப்ப ன்றது ஆர்டிக்கல்ல வந்துரும், ஹெல்மெட்ன்றது ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ ஐ வில் கால் யூ லேட்டர். நான் பிறகு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். வில் கால் அப்படின்னு இருக்கு, வில் கால். அப்ப வில்ன்றது மோடல், மோடல் ஹெல்பிங் வேர்பு. கால் அப்படின்றது மெயின் வேர்பு. யூ அப்படின்றது என்னது? ப்ரொனவுன். சரியா? ஐ வில் கால் யூ லேட்டர். இந்த சென்டென்ஸ்ல லேட்டர் அப்படின்றது என்னன்னா அட்வர்ப். அட்வர்ப், அட்ஜெக்டிவ்லாம் என்னன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? இப்ப ஐ வில் கால் யூ லேட்டர்ல ஐ சப்ஜெக்ட், வில்ன்றது மோடல் ஹெல்பிங் வேர்ப், கால்ன்றது மெயின் வேர்ப், யூன்றது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ப்ரொனவுன்னு சொல்லலாம். சரியா? லேட்டர்ன்றது அட்வர்ப். அதாவது வேர்ப் இருக்குல்ல, மெயின் வேர்ப் இருக்குல்ல, அந்த வேர்புக்கு ஒன்றி இல்ல அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்குற மாதிரி வர இன்னொரு வார்த்தையை தான் நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். இதை பத்தி நான் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போ இந்த 5 எக்ஸசைஸ்லயும் நம்ம சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல 2 இருக்குது. மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன, பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ்னா என்னன்றத ஒரு ஐடியா ரிவைஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்ப ப்ரொனவுன்ஸ், இந்த விஷயத்த பத்தியும் நம்ம டே 2ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸை நான் ஆன்சரோட சொல்றேன். அடுத்து இருக்கிற ஒரு 10 சென்டென்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். டேஷ் ஆம் கோயிங் டு த மார்க்கெட். நான் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் அப்படின்றதுக்கு என்ன வரும்? ஐ ஆம். இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது ஐ ஆம் வரும். ஓகேவா? நடந்து முடிஞ்சதை நான் சொல்லும் போது எப்படி வரும்? ஐ வாஸ்ன்னு வரும். சரியா? அப்ப இங்க ஐ ஆம் கோயிங் அப்படின்னு வரும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ப்ளீஸ் கிவ் த புக் டு டேஷ். உங்க புக்கை எனக்கு கொஞ்சம் தாங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க மீ வரும். சரியா? ப்ளீஸ் கிவ் த புக் டு மீ. திஸ் இஸ் டேஷ் பென். திஸ் இஸ் மை. இது என்னுடைய பேனா அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது டேஷ் இஸ் அ கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் கேர்ள். கேர்ள்னு வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வரும்? ஷீ இஸ் அ கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் கேர்ள். அப்படி வரும். சரியா? அடுத்தது த பேக் இஸ் டேஷ். இந்த பேக் என்னோடது அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன வார்த்தை வரும்? மைன். என்னோடது மைன். MINE, மைன். ஓகேவா? மை பிரதர் அண்ட் டேஷ் வென்ட் அப்படின்னு இருக்கு. நானும் என் பிரதரும் பார்க்குக்கு சென்றோம். அப்ப மை பிரதர் அண்ட் ஐ. ஸோ நான் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஐ தான் வரும். சரியா? அடுத்தது திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் டேஷ் நேம் இஸ் ஜான். இதுதான் என் நண்பன். என் நண்பனோட பெயர் ஜான். அப்ப ஜான்ன்றது மேலா ஃபீமேலா? இது ஒரு மேல். அப்ப இங்க ஹிஸ் நேம் இஸ்ன்னு வரும். சரியா? இவன் என்னோட ஃப்ரெண்டு. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு. இவங்க பேர் என்னன்னா ஜான். அப்ப ஹிஸ் நேம் இஸ் ஜான். இவனோட பேரு. அதுவே இவளோடன்னு இருந்துச்சுன்னா ஹெர்ன்னு வரும். சரியா? ஸோ இங்க ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு வரும். அடுத்தது கேன் யூ ஹெல்ப் டேஷ் வித் திஸ். இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன வரும்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்ய முடியுமா? அப்ப எனக்குன்னு சொல்லும் போது மீ வரும். சரியா? அடுத்தது தட் இஸ் டேஷ் ஹவுஸ். தட் இஸ் டேஷ் ஹவுஸ். அது எங்களுடைய வீடு அப்படின்னு நான் சொல்றேன். அப்பங்க அவர் ஹவுஸ். அவர் ஹவுஸ். ஓகேவா? அவர். அவர்ஸ் இல்ல அவர். சரியா? திஸ் இஸ் அவர் ஹவுஸ். சாரி, தட் இஸ் அவர் ஹவுஸ். அடுத்தது த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் த ஒர்க் பை தெம்செல்ஃப். ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்கை அவங்களாவே செஞ்சுக்கிட்டாங்க. தெம்செல்ஃப்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்போ அடுத்தது 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இது கூட சேர்ந்துனா சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அண்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, மெயின் வேர்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிரைமரி ஹெல்பிங் வேர்ப், மாடல் ஹெல்பிங் வேர்ப், ஆர்டிகல்ஸ் அண்ட் மிக்ஸ்டா இருக்கும். அதாவது அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆர்டிகல் இருக்கும், மெயின் வேர்ப் இருக்கும், மாடல் ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அண்ட் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். இந்த
மெட்டீரியலை, அதாவது இந்த பிடிஎஃப்பை நான் கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் இதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டில் ஆன்சர்ஸ் பிடிச்சி எழுதி பாருங்க. அண்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் எழுதலாம், இல்லை எழுதாமலும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதை நான் உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இதோட நம்ம இந்த வாரம் முழுக்க பார்த்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோம். ரிவைஸ் பண்ணாமல் ஏதாச்சும் இருந்தாலுமே அது இந்த பிடிஎஃப் மெட்டீரியலில் வந்துடும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். நம்ம நாளையிலேருந்து கிராமர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ.